ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் தண்டனை குறைப்பில்லாத ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் செய்த 11 குற்றங்கள் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல ஞானசேகரன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவனுக்கான தண்டனை விவரங்கள் சென்னை மகளிர் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவரங்கள் வெளியாகக்கூடிய நேரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிதும் இந்த தீர்ப்பை வரவேற்று அறிக்கைகள் வெளியிட்டக்கூடிய சூழல்ல 11 குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது. அதாவது ஞானசேகரன் மீது 11 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதுல 11 அவர் மீது அந்த நிரூபணமாக இருக்கிறது. அந்த 11 குற்றங்களுக்கும் அவருக்கு என்ன தண்டனை என்ற விவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த 11 குற்றங்கள்ல அவருக்கு மிக உயர்ந்த தண்டனையாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுள் தண்டனை என்பது 30 ஆண்டுகளுக்கு ஞானசேகரன் மீது அந்த தண்டனை குறைப்பு என்ற நடவடிக்கை கூடாது என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் கடுமையான உத்தரவையும் கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மொத்த அபராத தொகையாக ரூபாய் 90,000 அபராதமாக ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 11 பிரிவுகள் இருக்கின்றன. 11 பிரிவுகளில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் 11 குற்றங்கள் செய்ததாக அவர் மீது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 11 குற்றங்களுக்கும் 11 தண்டனையை விதிக்க மகளிர் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. அதில் பிஎன்எஸ் சட்டம் 329 விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் என்ற குற்றத்திற்காக ஞானசேகரனுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ் சட்டம் 126 உட்பிரிவு 2 மாணவிக்கு செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்திய குற்றத்திற்காக 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ் சட்டம் 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் என்ற சட்ட குற்றத்திற்காக அவருக்கு 1 வருடம் மற்றும் ரூபாய் 10,000 அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4வது குற்றம் பிஎன்எஸ் 127 பிரிவு 2 உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் குற்றத்திற்காக 1 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5வது குற்றம் பிஎன்எஸ் சட்டம் 75 பிரிவு 2 கீழ் அவருக்கு விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக 3 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 6வது குற்றம் பிஎன்எஸ் சட்டம் 76 பிரிவின்படி அவர் மாணவிக்கு கடுமையான தாக்குதலை ஏற்படுத்திய குற்றத்திற்காக 7 வருடம் அவருக்கு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை குற்றம் 7 இந்த குற்றம் தான் அவருக்கு ஆயுள் தண்டனை பெற்று தந்த குற்றம். குற்றம் 7 என்பது பிஎன்எஸ் சட்டம் 64 பிரிவு 1 கீழே பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிப்பதாக இந்த சட்டப்பிரிவின் குழு விதிக்கப்பட்டிருக்கூடிய தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுள் தண்டனையும் அவர் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும். அவர் மொத்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும். இந்த ஆயுள் தண்டனையும் என்பது 30 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் அவருக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக தண்டனை குறைப்பு நடவடிக்கை என்பது கூடாது என்பது இந்த உத்தரவில் கொடுக்கப்பட்டது. குற்றம் 8 பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 351 கீழ் 3 மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் என்ற குற்றத்திற்காக 7 வருடம் மற்றும் ரூபாய் 7 வருடம் சிறை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றம் 9 பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 238 செக்ஷன் B பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல், அதாவது அவருக்கு எதிரான இருக்கக்கூடிய ஆதாரங்களை அளித்த குற்றத்திற்காக 3 வருடம் மற்றும் 3 வருடம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 10வது குற்றம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 66 படி தனிநபர் அந்தரக உரிமைகளை மீறுதல் என்ற குற்றத்திற்காக 3 வருடம் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2022 பிரிவு 4 கீழ் 16வது குற்றம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அவருக்கு விதிக்கப்பட்டக்கூடிய தண்டனைகள் அனைத்தையும் அவர் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் மொத்தம் ஞானசேகரனுக்கு ரூபாய் 90,000 அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த போது ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஞானசேகரன் மட்டுமே அவர் இல்லத்தில் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பதாலும் வயதான தாய் இருப்பதாலும் அவருக்கு அந்த தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் இந்த தண்டனை என்பது உயர்த்தி வழங்க வேண்டும், இது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு வழக்கு, ஒரு முக்கிய வாய்ந்த வழக்கு என்பதனால் இந்த வழக்குல கடுமையான தண்டனை ஞானசேகரன் கொடுக்க வேண்டும் என்று
அரசு தரப்புல இருந்து வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்டிருந்த நீதிபதி இன்றைய தினம் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்களை வெளியிட்டார். அந்த தண்டனை விவரங்கள்ல ஆயுள் தண்டனை என்பது உச்சபட்ச தண்டனையாகும். குறைஞ்சபட்சம் 30 ஆண்டுகள் ஞானசேகரன் சிறையில் இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக ஆயுள் தண்டனை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவோடு அவருக்கு மொத்தம் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஞானசேகரனுக்கு இந்த தண்டனை சட்டங்கள் பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கூடிய தண்டனை விவரங்களையும் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் வெளியாகக்கூடிய இந்த நேரங்களில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வியை மீண்டும் அதிமுக முன்வைத்திருக்கிறது. பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர், தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் யார் அந்த சார் என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார். எதிர்கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கக்கூடியதாக இந்த கேள்வி அமைந்திருக்கிறது. யார் என்ற சார் என்ற கேள்விக்கு இதுவரையிலும் பதில் கிடைக்காத சூழல் இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய நேரத்தில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் அவர்கள் மீது விமர்சனத்தை முன்வைக்கும் வகையிலும் ஆளும் தரப்பிலிருந்து அமைச்சர் ரகுபதி எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில எதிர்கட்சி தலைவர் பொய்களை மட்டுமே நம்பி செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக யார் இந்த சார் என்பது இல்லாத ஒரு சாரை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக முயற்சியிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த தீர்ப்பு இன்று வெளியாகிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒரு மனதோடு வரவேற்றாலும் அதில் ஞானசேகர் மட்டுமே குற்றவாளி என்று ஆளும் தரப்பும், ஞானசேகர் மட்டுமல்லாது வேறு சில குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டதாக எதிர்கட்சிகளும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய இந்த நேரங்களில் இந்த தீர்ப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 11 குற்றப்பிரிவுகள்ல ஞானசேகரன் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தண்டனைகள் அனைத்தையும் ஏக காலத்தில், அதாவது அவருடைய உச்சபட்ச தண்டனையான இந்த ஆயுள் தண்டனை காலத்திலேயே அவர் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல தமிழ்நாட்டையே உலுக்கிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு இன்றைய தினம் தண்டனை விவரங்களோடு வெளியாகி இருக்கிறது. இதுக்கு முன்பாகவே ஞானசேகரன் குற்றவாளி என்று கடந்த வாரத்தில் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு கொடுத்திருந்தார். அந்த தீர்ப்பு வழங்கியிருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் ஞானசேகரனுக்கு என்னென்ன குற்றப்பிரிவுகளில் என்னென்ன தண்டனை என்ற விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.